திரு இந்திரகுமார், எப்படி பார்க்குறீங்க பிரதமருடைய ஒட்டுமொத்த உரையை? பிரதமர் இன்னைக்கு பேசும் பொழுது நிறைய பாயிண்ட்ஸ் யார் ஆளுங்கட்சி யார் எதிர்க்கட்சி அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்றைய விவாதம் நடைபெற்றது. பொதுவாக ஆளுங்கட்சியிடமிருந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்க வேண்டும், அல்லது மக்களிடம் இருக்கக்கூடிய குறைகளுக்கான தீர்வுகளை அறிவிக்க வேண்டும் அப்படின்றது தான். ஆனால் மாறாக அதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய ஆளும் கட்சி என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பதில் சொல்லுவதையே முழு நேர வேலையாக இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி செய்திருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு எதிர்க்கட்சிகளும், எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்வதற்கு ஆளுங்கட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்ஸ் கவர்மெண்ட் நடப்பதாக தெரிகிறது. பிரதமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸை பற்றி குறிப்பிடும் பொழுது காங்கிரஸ் பிகம் பாராசிட்டிக் பார்ட்டி, அதாவது காங்கிரஸ் ஒட்டுண்ணியாக மாறிவிட்டது அப்படின்றாரு. அதே போல் கூட்டணி கட்சிகள் உண்டு வாழக்கூடிய ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணி கட்சிகளை பூரா விட்டுட்டு நீங்கள் தனியாக ஆட்சி அமைச்சிட முடியுமா? 240 சீட்டு போதுமா ஆட்சி அமைப்பதற்கு? போதாது இல்லையா? மெஜாரிட்டி இல்லை உங்களுக்கும். நீங்களும் ஒட்டுண்ணியாக உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய உதவியில் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய சுவாசம், உங்களுடைய உணவு, உங்களுடைய இருப்பு எல்லாமே உங்களுடைய கூட்டணி கட்சிகளை நம்பித்தானே இருக்குது. நாளைக்கு 2/3 மெஜாரிட்டியோட ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணணும், அல்லது ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா, அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவையா இல்லையா? வெறும் 240 பேரை வச்சுக்கிட்டு 2/3 மெஜாரிட்டிக்கு தேவையான எல்லாவற்றையும் உங்களால் செய்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்போது உண்மையிலேயே ஆளும் கட்சியே ஒட்டுண்ணியாக இருக்கும் பொழுது எதிர்க்கட்சியை பார்த்து சொல்லுவதில் என்ன விதமான பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இவிஎம், கான்ஸ்டியூஷன், ரிசர்வேஷன் இதை பற்றியெல்லாம் மக்கள் மத்தியில் பொய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ரிசர்வேஷன் பற்றி ராகுல் காந்தி சொன்னது பொய் அப்படின்னு பிரதமர் கருதலாம். ரிசர்வேஷன் பற்றி அவருடைய அமைச்சரவையிலே இருக்கிற யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் யார் அப்படின்னா அனுப்பிரியா பட்டேல் அப்படின்ற நபர். அவங்க யார் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஆப்னாதல் சோனேலால் ஃபேக்ஷன் ஒரு கட்சி. அந்த ஒரு கட்சி ஒரே ஒரு எம்பி தான் ஜெயித்தாங்க. அந்த ஒரே ஒரு எம்பி ஜெயித்த ஒரே ஒரு கட்சிக்கு பிரதமர் மோடி என்ன செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, எம்ஓஎஸ், அதாவது இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார் இல்லையா? இந்த 1.5 லட்சம் ஓட்டுக்கு நன்றி விசுவாசம் காட்டுவதற்காக அந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. உண்மையிலேயே ஆப்னாதலினுடைய கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தார் பிரதமர் மோடி இன்றைக்கு அவர் இருக்கின்ற இடத்தில் இருந்திருக்க மாட்டார். தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருப்பார். அவர்களுடைய சாதி ரீதியான வாக்கும் சாதி ரீதியான செல்வாக்கும் ஆப்னாதலினுடைய ஓட்டும் தான் இப்போது பிரதமர் மோடியை அங்கு 1.5 லட்சம் ஓட்டில் காப்பாற்றியிருக்கே தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போது அவங்க ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. யாருக்கு எழுதுகிறாங்க அப்படின்னா, பிஜேபியினுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. என்ன லெட்டர் எழுதுகிறாங்கன்னா, உங்களுடைய ஆட்சியில் ரிசர்வேஷன் என்பது உருப்படியாக பின்பற்றப்படவில்லை. ஓபிசிக்களுக்கும் எஸ்சிக்களுக்கும் எஸ்டிக்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய இடங்களை நீங்கள் நிரப்பாமல் இருக்கிறீர்கள், முறையாக நிரப்பவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சு இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரு குறிப்பிடுறாரு. என்ன பண்ணுறாங்கன்னா, ஓபிசியோ எஸ்சியோ எஸ்டியோ முதல்ல அவங்களுக்கு வைக்கப்பட்ட தேர்வில் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எடுத்து வந்திருக்கிறாங்க. அப்போது இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, இன்டர்வியூக்கு வந்த போது அவங்க குவாலிஃபிகேஷனை இழந்துடுறாங்க அப்படின்றாங்க. அது எப்படிங்க? எழுதும்போது ஒருத்தர் குவாலிஃபிகேஷனை பெற்றுறான், அவன் அதுக்கப்புறம் அப்பியர் ஆகும்போது குவாலிஃபிகேஷன் இழந்துடுறான்னா என்ன பிரச்சனை அப்படின்றத அனுப்பிரியா பட்டேல் மிக தெளிவாக உணர்த்தி யோகி ஆதித்யநாத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒருவேளை முதல் இன்டர்வியூவில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா டைம் கொடுத்து 2வது தடவை இன்டர்வியூ நடத்துங்க. ஓபிசி இடங்களை ஓபிசிக்களை வைத்து நிரப்ப வேண்டுமே தவிர ஓப்பன் காம்படிஷன்ற பேரில் அதர் கம்யூனிட்டி ரிசர்வேஷனாக அதை மாற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டனத்தையே பதிவு செய்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அப்போ யார் போய் சொல்கிறா? மோடி போய் சொல்கிறாரா? ராகுல் காந்தி போய் சொல்கிறாரா? யோகி ஆதித்யநாத் யாருடைய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி? பிஜேபி அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதை இவங்க என்டார்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் பிஜேபிக்காரர் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? இல்லை. அப்போது பிஜேபியினுடைய ஆட்சியை கண்டித்து அவர்களுடைய அமைச்சரவையில் இருப்பவரே ஆட்சி அமைத்து 1 மாதம் கூட முழுசாக ஆகலை, அதற்குள்ளாக சொந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய ஒரு அமைச்சரே தங்கள் ஆட்சிக்கு எதிராக கடிதம் எழுதக்கூடிய நிலைக்கு மோடி சேர்ந்திருக்கிறார். குமார் சாரா இருக்கட்டும் அல்லது பாஷா சாரா இருக்கட்டும், 2 பேருமே பேசும் பொழுது நான் எந்த விதமான குறுக்கீடு செய்யல. இல்ல நான் அதனால முடிச்சிடுறேன். உங்களுடைய பதில 2வது சுற்றுல பதிவு செய்யுங்க. இன்னும் நமக்கு நேரம் 25 நிமிடம் இருக்கிறது. அதே போல மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹிந்துக்களுக்கு எதிராக
ராகுல் காந்தி பேசிய பேச்சை இந்த நாடும் இந்த வரலாறும் இந்த மன்றமும் மன்னிக்காது. 100 வருஷம் ஆனாலும் இந்து மக்கள் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ராகுல் காந்தி பேசிய பேச்சினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எதிரில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த மோடிக்கும் நன்றாகவே தெரியும். அவர் எந்த அர்த்தத்தில் சொல்ல வந்தார் அப்படின்றது எல்லோருக்கும் நன்றாக தெரியும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் நன்றாகவே புரிகிறது. ஆனால் அதை திரித்து கூறுவதற்கு முற்படுகிறார்கள். என்னவா திரிக்கிறாங்க அப்படின்னா, ஹிந்துத்துவவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹிந்து என்கின்ற பெயரில் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு சிலர் இன்றைக்கு வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறார். ஹிந்துக்கள் எல்லாருமே வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலை. சிலர் தங்களை இந்துக்களாக பாவித்து கொண்டு அல்லது தங்களை இந்துக்கள் என்று அறிவித்து கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டு ஹிந்து என்கின்ற மத போர்வையை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு உதாரணங்கள் இல்லாமல் இல்லை. இதற்கு முன்னாடி கடந்த 10 ஆண்டுகளில் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, அது எங்கள் மத உணர்வை புண்படுத்துது அப்படின்னு அவங்கள கட்டி வச்சு அடித்து கொலை செய்தது யார்? மாட்டுக்கறியே இல்லை, ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு போன ஒரு இஸ்லாமியரை இது எங்கள் மத உணர்வை புண்படுத்துது, இது மாட்டுக்கறி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடித்து கொலை செய்தது யார்? ஒரு இஸ்லாமிய சிறுவனை மரத்தில் கட்டி வைத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடித்து கொலை செய்தது யார்? இப்போ இதையெல்லாம் செய்தவர்கள் இந்து என்று தங்களை சொல்லிக் கொண்டுதான் இந்த வன்முறையை செய்திருக்கிறார்கள். இந்த வன்முறையாளர்களை மோடியும் ஆதரிக்க மாட்டார். அரசியல் கட்சியாக ஆதரித்தாலும் கூட இந்த அரசாங்கம் நடத்துபவராக பிரதமராக அவர் ஆதரிக்க முடியாத நிலைதான் இருக்கிறது. அப்போ அவர்கள் இந்துக்கள் என்னும் பெயரில் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்றத ராகுல் காந்தி சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இதை ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிராக, இப்போ தமிழ்நாட்டில் நான் இந்து தான், இங்கே உட்கார்ந்துருக்கிற பலரும் இந்து தான், நம்மெல்லாம் ரோட்டுக்கு போன உடனே இது நீ என்ன சாப்பிட்ற, நீ சாப்பிட்றது மத உணர்வை புண்படுத்துது, உன்னை நான் அடிச்சு கொல்ல போறேன், இப்படி நம்ம ரோட்ல திரியுமா? தமிழ்நாடுனே அவர் அதையும் சேர்த்து சொல்றாரு. சனாதனத்தை இழிவுபடுத்தக்கூடிய திமுகவை கூட்டணியில வச்சுக்கிட்டே இந்துக்களை அவமானப்படுத்தியதான் காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு மறுபடியும் இந்துக்களை வன்முறையாளர்கள்னு சொல்றாங்க. விவேகானந்தர் கூற்றை நான் அவருக்கு நினைவுபடுத்த விரும்புறேன்னு சொல்லி அவர் நிறைய பேசுறாரு. இல்ல, இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் 2021 அமைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய பேச்சு ஒன்று பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. திராவிட இயக்க பார்வையில் என்ன அப்படின்னா, எங்களுடைய கட்சி பெரும்பான்மை இந்து மக்கள் இருக்கின்ற கட்சி, எங்கள் கட்சியில் 80% பேர் பெரும்பான்மை இந்துக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அதை சேகர் பாபுவாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், பல்வேறு மேடைகளை என்டார்ஸ் பண்ணி தான் பேசியிருக்கிறாங்க. அப்போது இந்துக்களை அவங்க நிராகரிக்கலை, அல்லது இந்து என்கின்ற மத நம்பிக்கையை மனதளவில் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய, யாருக்கும் குந்தகம் விளைவிக்காமல் தங்களுடைய மதத்தின் திருவிழாக்களையும் தங்களுடைய மதத்தின் போக்குகளையும் பின்பற்றிட்டு இருக்கிற யாரையும் விமர்சிக்கல. இந்துத்துவா அப்படின்ற எல்லைக்குள்ளே கூட போகாம அவர் என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னா, சனாதனம் அப்படின்னு சொல்றாரு. சனாதனம் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது அந்த சனாதனத்தினுடைய வரையறை என்ன அப்படின்றத அவருடைய அஃபிடவிட்டில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். சனாதனம் அப்படின்றத அவங்க எப்படி வச்சிருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, இந்த சனாதனத்துக்கு எதிராக வழக்கு போட்டார் ஒரு நபர், இந்து அமைப்பு சேர்ந்த ஒரு நபர் தான். அவர் கொடுத்த புத்தகத்திலேயே என்ன குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்னா, இன்னென்ன சாதியை சேர்ந்தவர்கள் இன்னென்ன பெயர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு சூத்திரன் நல்ல பெயர் வைத்துக் கொள்ளக்கூடாது, பஞ்சமன் மிக கேவலமான பெயர்களை தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் அவங்க கொடுத்த சனாதனத்துக்கு சாட்சியாக அவங்க கொடுத்த புத்தகத்தில் இருக்குது. அப்போது இந்த சனாதனம் அப்படின்றது மக்கள் மனதில் மலேரியா போல டெங்கு போல தேவையில்லாத கருத்துக்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. இதை நிராகரிக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர் சொல்ல வந்த கருத்து. இதை இவங்க எப்படி திரிச்சிட்டாங்க அப்படின்னா, பெரும்பான்மை இந்துக்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டார், இந்து மக்களை இவர் டெங்கு சிக்கன் குனியா, இந்து விஷயத்தையே டெங்கு சிக்கன் குனியாவோட பேசிட்டாரு. அப்படி அல்ல. இந்து மதம் அப்படின்றது எந்த ஆய்வாளர்னாலும் கூப்பிட்டு கேளுங்க. நான் ஒரு நல்ல ஆய்வாளர் சொல்றேன். காஞ்சிபுரத்தில் மடம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. கும்பகோணத்திலிருந்து மடத்தை தூக்கி கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதினு சொல்லுவாங்க. அவர் குறிப்பிட்டிருக்கிறார், இந்து மதம் அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டது, இந்து மதம் என்கின்ற பெயர் எப்படி சேர்ந்தது அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்து மதம் என்பது பல்வேறு வழிபாட்டு முறைகளை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டது அப்படின்றத அவரே தெய்வத்தின் குரல் அப்படின்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்போ இங்க கௌமாரத்தையோ அல்லது இங்க சைவத்தையோ வைணவத்தையோ பின்பற்றக்கூடிய அத்தனை பேருடைய சடங்குகளையும் இவங்க ஒரு சடங்கா ஏத்துக்கிறது வேற. ஆனா இதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வேறு ஒரு ஆதிக்கத்தை இதற்குள்ள திணிக்க பார்ப்பது. உதாரணத்திற்கு தமிழில் இருந்த பெருவுடையார் அப்படின்றது பிரகதீஸ்வரரா மாறுவது ஏன் அப்படின்ற கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க. தமிழில் பேசப்பட்ட மந்திரம் இதெல்லாம் தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. இத மோடி இன்டர்பிரட் பண்ணி உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார், குஜராத் பிரச்சாரத்தில் பேசினார், ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் பேசினார். பேசியதன் விளைவு என்ன? உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் 80க்கு 80 என்று மார்தட்டி கொள்வதற்கு தயாராக இருந்த மாநிலத்தில்
வெறும் 33 இடங்களுக்கு சுருக்கப்பட்டு ராஜஸ்தான்லயும் பாதிக்கு பாதி ஜெயிக்கிறாங்க, குஜராத்ல நல்லா ஜெயிக்கிறாங்கல்ல, மத்திய பிரதேசல நல்லா ஜெயிக்கிறாங்கல்ல, சொல்றேன், பீகார்ல நல்லா ஜெயிக்கிறாங்க. நான் குஜராத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், ராஜஸ்தானுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், சுருக்கமாவே சொல்லிடுறேன். குஜராத்ல வந்து இவர் வந்து எரும மாட்டை பிடிங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு பேசினார் இல்லையா, இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, இந்துக்களுடைய சொத்துக்களை பிடிங்கிட்டு போயிருவாங்க அப்படின்லாம் சொன்னார் இல்லையா, அந்த தொகுதியில பிஜேபி தோற்று போனது. யார் ஜெயிச்சா அப்படின்னா அந்த குஜராத் மொத்த மாநிலத்திலையும் ஒரு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது, அது மோடி பேசினா அந்த தொகுதியில ஜெயிச்சது. ராஜஸ்தான்ல தாலியை பறிச்சுட்டு போயிருவாங்கன்னு பேசினாரு, அந்த தொகுதியில பாரதிய ஆதிவாசி கட்சின்னு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆன ஒரு கட்சி இப்போது ஒரு எம்பி பதவி பெற்று இருக்கிறது. அப்போ இவர் எங்கெல்லாம் மத வெறுப்பை தூண்டும் வகையில பேசினாரோ, அல்லது எங்கெல்லாம் சனாதனம் அப்படின்றத வலியுறுத்தி திமுக எதிரி, இந்துக்களின் எதிரி, காங்கிரஸ் இந்துக்களின் எதிரின்னு பேசினாரோ, அங்கெல்லாம் படுதோல்வி கிடைத்திருக்கிறது. நாடாளுமன்றம் என்பது கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம பார்க்க முடியாதபடிக்கு இந்த முறை வந்து ரொம்ப வைப்ரண்டா இருக்கு. எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்புகின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஓம் பிர்லா அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்த ஒரு நிலையிலிருந்து செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கின்ற ஒரு நிலையை நோக்கி அவர் நகர்த்தப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகளுடைய குரல் அப்படின்றது நாடாளுமன்றத்தில் ரொம்ப கமாண்டிங்காக ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. இது நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். கருத்தை சொல்லுங்க சார். அனுகூல சத்ரு மாதிரி பேசுறாரு. குமார் மாதிரி அனுகூல சத்ரு அவர்தாங்க. அவர்தாங்க அனுகூல சத்ரு. இந்து மதம்னா சனாதனம்னா அவர் பேச மாட்டாரு. வர்ண தர்மத்துல சாதி ஒடுக்குமுறை இருக்கா இல்லையா, நேரடி கேட்கற சொல்ல சொல்லுங்க. சரி, மோடியிடம் மோடியிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த ஜனாதிபதி உரையின் மீது நிகழ்த்தப்பட்ட நன்றி தெரிவிப்பு தீர்மானத்தில் எப்படி எல்லா நாட்களும் உள்ள வந்து உட்கார்ந்தாரோ, அதே மாதிரி நாடாளுமன்றம் நடத்தப்படுகின்ற அத்தனை நாட்களிலும் உள்ள இருக்கணும், எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போது போல எப்போதும் மக்கள் மத்தியில் அவர் அம்பலப்பட வேண்டும்.